ஹலோ கைஸ், வெல்கம் டு வைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கில்லர் தி மெயின் பிளேயர்ங்கிற மான்வா சீரிஸோட பார்ட் 6 தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் ஹைப் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வாங்க. நாம இப்ப கசகசன் பேசாம வீடியோக்குள்ள போயிரலாம். எடுத்தது நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் பிராக்டிகல் டெஸ்ட் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. இது 5th ரேங்க்குக்கான இடம் கிடையாது. அனௌன்ஸ்மெண்ட்ல இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கூட சண்டை போட போறது ஆடம் ஃபேமிலியோட எலைட் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரையும் காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸ் தான, கொஞ்சம் ஈஸியாவே போகலாம். அந்த ஸ்குவாட கண்ட்ரோல் பண்ற பையன் கிட்ட மட்டும் கொஞ்சம் உசாரா இருக்கணும் அப்படின்னு மாத்தி பேசிக்கிறாங்க. இப்ப சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அந்த 5 பொண்ணுங்களை அட்டாக் பண்றதுக்காக போக ட்ரான் மட்டும் இந்த இடத்துல செகண்ட் ரேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா நானும் அலிஷாவும் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது சண்டையில ஜெயிக்க முடியுமான்னு யோசிக்கும். அந்த 5 பொண்ணுங்களும் 5 ஸ்வாட்ஸ் காம்போ டெக்னிக்னு ஒரு அட்டாக் பயன்படுத்த அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸும் பறக்குறாங்க. பயங்கரமா புழுதி கிளம்புது. ட்ரான் அதை பார்த்துட்டு என்னால பார்க்க முடியல, ஃபர்ஸ்ட் இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அந்த புழுதியை போக வைக்கும். அப்பல மெலியாங்கிற ஒரு பொண்ணு ட்ரானோட பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வர பையன் அந்த அட்டாக்க தடுத்துருதான். ஆனா அதை பார்த்து அலிஷா டிஸ்ட்ராக்ட் ஆயிருதா. கரெக்டா அந்த நேரம் ஜெனி புள்ள நம்ம அலிஷாவை அட்டாக் பண்ண ஜஸ்டில் அந்த அட்டாக்க தடுக்கா. போட்டி நேரத்துல கவனத்தை சதற விடக்கூடாது மை லேடி, நான் தான் உங்களோட ஆப்போனன்ட் அப்படின்னு ஜெனி சொல்றா. என்னை கலாய்கிறியான்ற மணிக்கு அலிஷா கேட்க ஜெனி டக்குன்னு நம்ம அலிஷாவோட காலை வாரி விட்டுருதா. அப்படி அலிஷாவை பறக்க விட்டவ உங்களோட பொசிஷன் அன்ஸ்டேபிளா இருக்குன்னு தலையிலே குத்த போறா. அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்டில புள்ள விலகுறா. இந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் 5 எலைட் ட்ரூப்ஸ் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆடம் ஃபேமிலியில இப்படி ஒரு நைட்டா அப்படின்னு கத்துறாங்க. அங்க சண்டை பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இருக்கிற எல்லா ஆடம் ஃபேமிலியை சேர்ந்த எலைட் ட்ரூப்ஸும் போட்டு பொளந்துகிட்டு இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ். அந்த இடத்துல கீழே விழாம நிலைச்சு நிக்கிறது அலிஷாவும் ட்ரானும் மட்டும் தான். இப்ப ட்ரான் அவனோட ஃபயர் ஸ்பிரிட் அயன் ஹெவி ஸ்வாட சமன் பண்றான். அந்த ஸ்வாடையும் மத்த ஸ்வாடையும் யூஸ் பண்ணி மெலியாவை அட்டாக் பண்ண அவ தோத்து போயிருதா. அப்படியே அந்த சைடு பார்த்தா ஜெனிக்கும் அலிஷாக்கும் சண்டை போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இன்னும் பிராக்டிஸ் தேவைப்படுது மை லேடி. இந்த இடத்துல இருந்து நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கல. இதே ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால கிராஜுவேட் கூட ஆக முடியாது. அதுக்கு நல்லபடியா அகாடமியை குயிட் பண்ணிட்டு வீட்ல வந்து ட்ரைனிங் எடுங்க. அதை கேட்ட அலிஷாக்கு பயங்கரமா காண்டாகுது. நான் அங்க வரமாட்டேன்னு மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கா. இப்ப அலிஷா அவளோட விஜிலன்ட் ஐஸை பயன்படுத்த ட்ரை பண்றா. ஆனா அதை அவளால ஒழுங்கா பயன்படுத்த முடியல. ஜெனி அவளை தோக்கடிச்சிருதா. கடைசி வரைக்கும் ஃபோக்கஸ்டா இருக்கணும், அது உங்களுக்கு தெரியாதா? சரி ஓகே, எப்படியா இருந்தாலும் நீங்க இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. இப்படி ஜெனி சொல்ற டயலாக ஒரிஜினல் பிளாட் படி பார்த்தோம்னா லூனியா தான் அலிஷா கிட்ட சொல்லுவா. ஆனா இப்ப அவ இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரேங்க் 5th ரேங்க் ஏரியால. அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியல. இந்த மேடம் எதுக்கு இங்க இருக்காங்கன்னு புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. லூனியா ஸ்வாட ஃபைட்டிங் போஸ்ல பிடிச்சிட்டு ஆரம்பிக்கலாமா, இதுக்கு பேர் தான் கிரேட் ஸ்பெஷல் ரேங்க் வார் அப்படின்னு சொல்றா. புரியுற மாதிரி சொல்லணும்னா வேம்பயர் மாதிரி அப்புறம் ஹவுரன் எப்படியோ அதை விட கொடூரமான ஒரு போர்சன் தான் இவ. இப்ப லூனியா அவளோட ஸ்வாட ஸ்விங் பண்றா. அதுலயே பாதி ஸ்டேஜ் உடஞ்சு போயிருது. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பறந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நைஸா போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்படியே ஜேகரை பார்த்தா பயத்துல அவனும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் விட்டுருந்தா அந்த அட்டாக் என்ன கொண்டிருக்கும். இவதுக்கு ஸ்டூடண்ட்ஸ் கூட இவ்வளவு சீரியஸா சண்டை போடுறா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க. சாலா அவன் இன்னும் சீரியஸாவே சண்டை போடலாம். அப்படி சீரியஸா சண்டை போட்டு இருந்தா 10 செகண்ட் கூட நம்ம தாண்டி இருக்க மாட்டோம். சரி உன் கையில என்ன இருக்கு? இது லார்க்குப்பா, உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான், அதான் காப்பாத்துவோமேன்னு தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கலே ஜேகர் கடி விழுது. அவன் நம்ம ஹீரோ கிட்ட நானும் லார்க்கும் வேணா இந்த இடத்துல சாகலாம், ஆனா நீ ஸ்ட்ராங் ஆனவன் தப்பிச்சிரு அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லுனியா நம்ம ஹீரோ இருக்கிற தூணை பார்த்து நீயும் நானும் மட்டும் தான் வச்சு இருக்கிறோம், வெளிவாப்பா தம்பி அப்படின்னு கூப்பிடுறா. நம்ம ஹீரோ கையை தூக்கிக்கிட்டே நான் சரண்டர் ஆகலாமான்னு கேட்கான். உனக்கு லோவஸ்ட் ஸ்கோர் எடுக்கணும்னு ஆசைனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ அதை பண்ணலாம். ஆனா நீ அதை பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதோட என்ன மாதிரி ஒரு ரேரான ஆப்போனன்ட் கூட சண்டை போடுற வாய்ப்பெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடையாது. சோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டேன் நம்புறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ லைட்டா ஸ்மைல் பண்றான். இதுக்கு முன்னாடி லைஃப்ல லுனியாவும் நம்ம ஹீரோவும் காம்ரேட்ஸா இருந்திருப்பாங்க. அவனோட மாஸ்டர் எப்படி ஸ்பியர்மேன்ஷிப்பை கத்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி லுனியா ரியல் காம்பேட் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுத்திருப்பா. ஆனா நம்ம ஹீரோ போன லைஃப்ல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி அவளோட மேட்சுக்கு வர முடியாது. சோ இந்த வாட்டியாச்சும் அதை பிரேக் பண்ணி ஆகணும்னு சண்டைக்கு தயாராகிறான். அதை கவனிச்சவ நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோவை டக்குன்னு அட்டாக் பண்ண பையன் ஜஸ்ட் மிஸ்ல அதை பிளாக் பண்றான். அதுக்கப்புறம் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. மாறி அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். அதுல டாச் பண்ணவன் நம்ம ஹீரோவோட கழுத்துக்கு எய்ம் பண்றான். அதுல இருந்தும் பையன் கரெக்டா ஏசாருதான். அதுக்கப்புறம் புள்ள விடாம தாக்குறா. ஆடியன்ஸ்ல இருந்தவங்களுக்கு நம்ம ஹீரோ மாதிரி ஒரு 5th ரேங்க் நைட் லுனியா கூட இவ்வளவு நேரம் சண்டை போடுவான்னு எதிரே பார்க்கல. சோ எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க எப்படி இவன் அவளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான்னு. இப்ப நம்ம ஹீரோக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. அதை பார்த்த லுனியா அதுக்குள்ள உன்னோட எனர்ஜி முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கட்டான ஸ்கேபட்குள்ள வைக்க. அதை பார்த்த நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது அவ டெரிட்டரி கட்ட பயன்படுத்த போறான்னு. உன்னோட ஸ்பியர்ஸ்மேன்ஷிப் எவ்வளவு ஒருத்தின்னு பார்க்கலாம், இதை கவுண்டர் பண்ண முடியுதான்னு பாரு அப்படின்னு அவ சொல்ல லீத்தியல் இன்டென்ட்னு அந்த பவர் அன்லீஷ் பண்றா. பயங்கரமா பவர் ஓவர்ஃப்ளோ ஆகுது. இந்த சண்டையை அரினால இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அவ அந்த பையனை கொல்ல பாக்குறாளா, உடனே இந்த சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அதுக்குள்ள அவளோட பவர் அவ யூஸ் பண்ணதுனால டைம் ஸ்டாப் ஆகுது. அவ பயன்படுத்தினது ஆடம் ஸ்டைல் 1/fake டெரிட்டரி கட். இந்த ஸ்டாப் ஆன உலகத்திலேயே அலிஷாவோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் நகர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனோட ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஸ்பியரை தள்ளிக்கிட்டு இருக்கான் அந்த அட்டாக்க தடுக்கிறதுக்காக. ஆனா அது ஒரு இன்ச் கூட நகர மாட்டேங்கி. லூனியாவோட ஸ்வாட் கரெக்டா நம்ம ஹீரோவை பாயிண்ட் பண்ணி இருக்கு. நம்ம ஹீரோ தடுக்கலனா கண்டிப்பா செத்து போயிருவான். அடச்சே, எதனால இந்த ஃப்ரோசன் வேர்ல்டுக்குள்ள என்னால மட்டும் மூவ் பண்ண முடியல? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா என்னால டெரிட்டரி கட் பண்ண முடியாதா? நம்ம ஹீரோ பல்ல கடிச்சு நிக்கான். இல்ல என்னால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஃப்ரோசன் வேர்ல்டுல நம்ம ஹீரோனோட ஸ்பியரை லைட்டா நகர்த்தி அந்த ஸ்வாட தட்டுறான். இத பார்த்த லுனியா ஆச்சரியப்படுறா. அந்த ஃப்ரோசன் வேர்ல்டு நார்மலா மாறுது. அந்த அரீனா பாதிக்கு மேல தெரிச்சு போகுது. லுனியா நம்ம ஹீரோவை பார்த்து கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னோட இன்ஸ்டிங்க்ட நீ நம்பி இருக்க. இந்த உலகத்திலே நீ ரொம்ப பவர்ஃபுல் நம்பினால தான் அந்த டெரிட்டரிக்கு உன்னால ரியாக்ட் பண்ண முடிஞ்சு. சரி இந்த இடத்துல இந்த சண்டையை முடிச்சுக்கலாம். உனக்கு ஒரு பெட்டரான ஸ்பியர் தேவைப்படுது. உன்னோட ஸ்கில்லுக்கு இந்த வீக்கான எக்யூப்மெண்ட் எல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அப்பேல அவளுக்கு அலிஷா ஞாபகத்துக்கு வரா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ எதனால சண்டையை ஒத்துக்கிட்டான்ற விஷயம் புரியுது. திரும்பி பார்த்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த சண்டையை நீ ஒத்துக்கிட்ட
எடுக்கிறதுக்கான காரணம் அந்த டெரிட்டரியை ஷோகேஸ் பண்றதுக்காக தானே. சோ உனக்கும் அலிஷாவோட டேலண்ட பத்தி தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ சிரிக்கிறான், மனசுக்குள்ள கரெக்டான பதில சொல்லியிருக்கான். சண்டேல வேணா நான் தோத்துருக்கலாம், நான் என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். இப்ப லூனியா நம்ம ஹீரோ கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் நான் இந்த சிட்டில தான் தங்க போறேன், எனக்கு சில வேலைகள் இந்த இடத்துல முடிக்க வேண்டியது இருக்கு, சோ என்னோட வழியில குறுக்க வராத, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எந்த ஒரு விஷயத்தையும் மாத்த முடியாது, ஏன்னா அலிஷாவை என்னோட கையாலே நான் கிரஷ் பண்ணுவேன். நம்ம ஹீரோ நான் இருக்கிற வரைக்கும் நீ பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்காது லூனியா ஆடம்ஸ் அப்படின்னு நினைக்கான். இப்ப சண்டை முடியுது. அனௌன்ஸ்மெண்ட்ல கோரன் தான் அதிக மார்க்ஸ் அப்புறம் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த பிராக்டிகல் டெஸ்ட்ல வின் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஆடியன்ஸ் யாருக்கும் ஒண்ணும் புரியல. லூனி ஆடம்ஸ் கூட சண்டை போட்டு அவன் ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்கான். இவனால இப்படி அவங்க கூட தனியா சண்டை போட முடிஞ்சு, யார் இவன் அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. வெள்ளதாடி வச்ச இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ சண்டை போட்டதை பார்த்து இன்னும் அதிர்ச்சியில தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஃபெர்மேக் காண்டாகறான், எப்படி இவன் அவனோட டெக்னிக் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி. அப்படியே சீன் கட் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பிளாக் ஸ்மித் கடையை காட்டுறாங்க. லூனியா நம்ம ஹீரோ கொடுத்த அட்வைஸ்னால நம்ம ஹீரோ ஒரு புது வெப்பனை வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். கடையில இருந்தவர் உனக்கு எப்படி அகாடமி இவ்வளவு ரேரான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அப்புறம் எங்க ஃபேமிலியோட சீக்ரெட் மெத்தட்ஸ் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்காரு. அதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். ஏன்னா பாஸ்ட் லைஃப்லயே நிறைய விஷயத்தை நம்ம ஹீரோ தெரிஞ்சு வச்சிருப்பான். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நம்ம ஹீரோக்கு பொறுமை இல்ல. மரியை காப்பாத்தினதுக்கு சேர்மன் நான் உனக்கு எந்த ஹெல்ப் வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஒரு புது ஸ்பியர் செய்யறதுக்காக ரேரான மெட்டீரியல்ஸ் அவர்கிட்ட கேட்டு வாங்கியிருப்பான். நார்மலா இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னா 100-150 கோல்டு காயின் கிட்ட ஆகும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான லெஜெண்டரி வெப்பனை கிரியேட் பண்றான். சில வெப்பன்ஸால தான் டெரிட்டரி எபிலிட்டியை ஹேண்டில் பண்ண முடியும். அதுல ஒண்ணுதான் இது. நம்ம ஹீரோ அந்த வெப்பனை பார்க்க அதோட பேரு ஷேடோ கிங்டம் சில்வர் நைட் ஸ்பியர்னு போட்டிருக்கு. அதை நம்ம ஹீரோ கையில எடுக்க அப்படியே சீன் காட்டுறது. நமக்கு அலிஷாவோட சின்ன வயசு பிளாஷ்பேக் ஒன்னு காட்டுறாங்க. அப்பதான் அவ ஃபர்ஸ்ட் டைம் வேர்வல்ஃப் போட்டு தள்ளியிருப்பா. அதோட உடம்புல இருந்து ரத்தம் நிக்காம வந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்ல அதை பார்த்து புள்ள ரொம்ப அதிர்ச்சி ஆயிருப்பா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த 5th ரேங்க் மான்ஸ்டரை கொன்ன டைம்ல நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த ரத்த வாடை என்னை பைத்தியமே பிடிக்க வச்சிருச்சு. ஆனா ஹியூமனோட பிளட் சென்ட் வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அலிஷா அவளோட ஸ்வாட அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. மறுபடியும் இன்னைக்கு வேலை செய்யணும். 5th ரேங்க் வேர்வல்ஃபை கேப்சர் பண்ற மிஷினை புள்ள அக்செப்ட் பண்ணிருப்பா. இந்த மிஷின் எவ்வளவோ பரவாயில்ல அந்த மிஷினுக்கு அப்படின்னு இன்னொரு மிஷினை யோசிச்சு பார்க்க அர்ஜென்டான மிஷின் ஃபாக்ஸ் சிட்டியோட மர்டரஸ் வேம்பயரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வேண்டாம் வேண்டாம் எனக்கு டேஞ்சரஸே பிடிக்காது அப்படின்னு அதை தட்டிக்கிட்டு இருக்கா. இப்படி அவ வேர்வல்ஃபை கேப்சர் பண்ற மிஷினையா சூஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுதான் அவளை ஃபர்ஸ்ட் காப்பாத்தனவன பார்க்கணும்ன்றதுக்காக. அந்த பர்சன் நம்ம ஹீரோன்ற விஷயம் அவளுக்கு தெரியாது. அவளோட ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணனும் நம்ம ஹீரோ அவனோட பெல்ட் யூஸ் பண்ணி அதை டைட்டா கட்டியிருப்பாம்ல, அந்த பெல்ட் மட்டும் தான் அவகிட்ட இருக்கு. அதை தான் புல்லா பாத்துக்கிட்டு இருக்கா. என்னை காப்பாத்தின அந்த சேவியர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கா. அலிஷா பின்னாடி ஒரு சவுண்ட் கேக்குது. 5th ரேங்க் நைட் வந்திருக்கானா, உன்னோட வேலையை ஒழுங்கா பாரு, இவனுக்கு மனைக்கு ஆட்கள்லாம் எதுக்குதான் இந்த மிஷினை அக்செப்ட் பண்றாங்களான்னு தெரியல அப்படின்னு கசேசன் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா இந்த வேர்வல்ஃபை கேப்சர் பண்ற மிஷினுக்கு நம்ம கோரனும் வந்திருக்கான். அவன் அலிஷாவை பார்த்து என்ன அலிஷா இங்க இருக்கிற, வாட் அ கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு இருக்கான். அலிஷா கோரன் நீ அப்பா அப்படின்னு பாக்கா. ஆனா அங்க இருக்கிற கார்டியன் யாருக்குமே ஒரு 5th ரேங்க் நைட் இந்த மிஷனுக்கு வர்றது பிடிக்கல. அகாடமியோட ரூல்ஸ் படி இந்த மாதிரி மிஷனுக்குலாம் ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டு போகணும்னு இருக்கு. அதனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதோட அலிஷா நம்ம ஹீரோ கூட இருக்கிறதுனால அவங்களால வாயவே திறக்க முடியாது. ஏன்னா புள்ளதான் ஸ்வாட் ஜீனியஸோட கிராண்ட் டாட்டர். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இவங்க பாக்குற பார்வையிலே என்னை போட்டு தள்ளிடுவாங்க போலே அப்படின்னு யோசிக்கான். நம்ம ஹீரோ அலிஷா கிட்ட உன்னோட கண்ணு எப்படி இருக்குன்னு கேட்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை பத்தி நான் பேசல, உனக்கே நல்லா தெரியும் நான் எதை பத்தி பேசுறேன்னு. ஓ என் அக்கா உங்ககிட்ட சொன்னாலா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள லுனியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, ஆனா அவகிட்ட நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றான். நீ சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆகணும் அலிஷா, உன்னோட சிஸ்டர் ரொம்ப சீரியஸா உன்னை கிரஷ் பண்ணணும்னு நினைக்கிறா. அது மட்டும் நடந்துருச்சுன்னா உன்னோட ஸ்வாட மறுபடியும் வீல்டே உன்னால பண்ண முடியாது. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஸ்வாடையை தொட மாட்டேன் அப்படின்னு அலிஷா சொல்றா. கண்டிப்பா உன்னால அப்படி இருக்க முடியாது நம்ம ஹீரோ யோசிக்கா. இப்ப காட்டுக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற வேர்வல்ஃப் எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கிற எல்லாரும் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ இல்லாத மாதிரி அந்த இடமே கொஞ்சம் பனிமூட்டமா இருக்கு. எல்லா விஷயமும் சுமூகமா போய்கிட்டு இருக்கல. டக்குனு சிச்சுவேஷன் மொத்தமா மாறுது. அந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் வருது. திடீர்னு இந்த இடமே மொத்தமா ஃபாகால சூழப்படுது. அங்க இருக்க யாருக்கும் ஒண்ணும் புரியல. கஷ்டப்பட்டு அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்த மட்டும் அந்த 5th ரேங்க் நைட் பையன் எங்க போனான்னு கவலைப்படுறான். அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் அலிஷா போட்டு தள்ள ஆரம்பிக்கா. அவளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மான்ஸ்டர் கூட சேர்ந்து கோஸ்ட் வர ஆரம்பிக்கு. இவ்வளவு ஈவல் ஸ்பிரிட் இத்தனை பேர் இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ அலிஷாக்கு புரியுது இதை யாரோ உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்பெல்லாம் அலிஷாக்கு பின்னாடி ஒரு கருப்பான உருவம் வருது. அலிஷா யாருன்னு கேட்க பாக்குறதுக்கு மனுஷமானிக்கு இருந்தாலும் அலிஷாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அலிஷா அந்த அட்டாக்கை தடுத்துக்கிட்டு என்ன ஏன்ப்பா அட்டாக் பண்ற, மறுபடியும் அட்டாக் பண்ணா தெரியாதனமா நான் கட் பண்ணாலும் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றா. அப்படி அலிஷா பாத்துக்கிட்டு இருக்கல பின்னாடி இருந்து ஒரு நைட் நம்ம அலிஷா வந்து அட்டாக் பண்றான். அதுல அடி வாங்கி கடந்தவளை மொத்தமா கொல்றதுக்காக அந்த சோல்ஜர் ட்ரை பண்றான். சோ அலிஷாக்கு வேற வழி இல்ல, அவளே அறியாம அவங்களை வெட்டி சாச்சிருதா. அவங்க உடம்புல இருந்து ரத்தம் தெரிக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. நான் இப்போ ஒருத்தனை கொன்னுட்டேன் அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கா. அப்பல பின்னாடி இருந்து ஒரு மனுஷன் அட்டாக் பண்ண பார்க்க நம்ம ஹீரோ அவனோட ஸ்பியரை யூஸ் பண்ணி அலிஷாவை காப்பாத்துறான். அலிஷா கிட்ட இங்க எதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்க, இவங்க யாருமே மனுஷங்க கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவங்க மனுஷங்க கிடையாதுன்னா வேற யாரு, இவங்க வெறும் பிணங்கள் தான். பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க உடம்ப மட்டும் பயன்படுத்துறாங்க. ஸ்டோரியோட செகண்ட் பார்ட்டோட ஓப்பனிங் ஆர்க்கோட மெயின் ஈவென்ட். ஒரிஜினல் ஸ்டோரி படி செகண்ட் ஆர்க்கோட பாதி வரைக்கும் மரியட்ட அந்த கொலகார பெயர் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நீங்க செகண்ட் ஆர்க் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வேர்வல்ஃபை கேப்சர் பண்ற மிஷனை சூஸ் பண்ணீங்கன்னா அந்த கொலகார வேம்பயர் ஜான் டியோவை உங்களால மீட் பண்ண முடியும். அந்த கார்டியன் அசோசியேஷனை சேர்ந்தவங்க எல்லாம் நீங்க ஓகேவான அலிஷா கிட்ட ஓடியாராங்க. அவ மேல என்னமோ ஒன்னு பார்த்துட்டு அங்க பாருங்க அப்படின்னு சொல்றா. அந்த இடத்துல தான் அந்த கொலகார வேம்பயர் இருக்கான். அலிஷா அதை என்னன்ற மாதிரி பார்க்க நம்ம ஹீரோவை கிட்ட இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓடுறதுக்கு மட்டும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்றான். 6th and 5th ஸ்டெப்னு ஒரு மூவ் பயன்படுத்தி மவுண்டைன் ட்ரீன்னு சொல்லி அவனோட ஸ்பியரை தூக்கி அந்த வேம்பயர் மேல போடுறான். அடிச்சடியில அந்த மரத்துல போய் அது சொருவிக்குது. நீ உண்மையிலேயே திறமசாலி தான், ஒரே அடியில அதை கொன்னுட்டியான்ற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அவன் சாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஜான் டியோவை நான் தனியா பிடிக்கணும்ன்றது ஒரு இம்பாசிபிளான காரியம். இப்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண உடம்புல இருந்து அந்த கொலகாரம் பேச ஆரம்பிக்கான். ஆச்சரியமா
ஆச்சரியமா இருக்கு. என்னோட பொம்மையை நீங்க அழிச்சிருக்கீங்க. இன்னைக்கு இது பண்ணதே போதும்னு நினைக்கிறேன். உங்களை மறுபடியும் நான் ஃபியூச்சர்ல பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த பொம்மை உடம்புல இருந்து சகப்பு கலர்ல ஒரு புகை வெளிவர ஆரம்பிக்கு. அது என்ன ஃபாக்னு எல்லாரும் பார்க்க நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அதுதான் கிரிம்சன் ஹேஸ் அப்படின்னு நினைக்கான். ஒரு 100 மேஜ் இறந்து போயிட்டானா அவன் உடம்புல இருந்து ஃபாக் ஆஃப் டெத் ஆட்டோமேட்டிக்கா பரவற மாதிரி அவன் செட் பண்ணி வச்சிருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அழிச்சது வெறும் ஒரு பொம்மையை தான். அந்த பொம்மையை அழிச்சதும் அந்த டிவைஸ் ஆக்டிவேட் ஆகி ஃபாக் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த கொலகாரனை கேப்சர் பண்றது கஷ்டம். நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கான காரணமும் இதுதான். அவன் எக்கச்சக்கமான டால்ஸை பயன்படுத்துவான். அவனை ட்ராக் பண்றது அதனாலேயே கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஓட சொல்றான். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறாங்க. அலிஷா நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட ஸ்பியர் வேண்டாமா, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மணிக்கு தெரியுது அப்படின்னு கேட்க அதை பத்தி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரிட்டர்ன் ரூனை பயன்படுத்துறான். அந்த ஸ்பியர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோட கைக்கு வந்துருது. உண்மையிலேயே நீ டக்கர்ப்பா அப்படின்னு அலிஷா சொல்றா. பின்னாடி யாரோ விழுந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. அலிஷாவும் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்காங்க. தெரியாதனமான வேர்ல கால் தடுக்கி விழுந்துட்டு அப்படின்னு அவன் கதறிக்கிட்டு இருக்கான். அவனோட பேர் சார்லி போல. நம்ம ஹீரோவும் அலிஷாவும் அவனை காப்பாத்துறதுக்காக வராங்க. என்னோட கையை போடினா அலிஷா அவனை காப்பாத்தி விட்டுட்டு அவன் மாட்டிக்கிறான் அந்த ஃபாகுக்குள்ள. இது பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கான். சார்லி எழுப்பி போட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு, இந்த ஃபாரஸ்ட் விட்டு முடிஞ்ச அளவுக்கு வெளியே போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி வைக்க அவனோட ரோபை மட்டும் நம்ம ஹீரோ வாங்கிக்கிட்டு பையன் ஃபாகுக்குள்ள போக ஆரம்பிக்கான் அலிஷாவை காப்பாத்துறதுக்காக. இந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு தான் நம்ம ஹீரோ ஆசைப்பட்டிருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி லைஃப்ல நம்ம ஹீரோ தான் இந்த ஃபாகுக்குள்ள மாட்டிக்குவான். கொஞ்ச நேரம் இந்த ஃபாகுக்குள்ள இருந்தாலே யாரா இருந்தாலும் அவங்க கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிருவாங்க. நம்ம ஹீரோக்கு ரீஜெனரேஷன் எபிலிட்டி இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் பையனால தாக்கு பிடிக்க முடியும். இந்த இடத்துல பிரச்சனையே அலிஷாக்கு தான். அவளை சுத்தி எக்கச்சக்கமான கைகள் வர்ற மாதிரி தெரியுது. அது எல்லாத்தையும் வெட்ட பாக்குறா. என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்லி கத்த அந்த எல்லா கைகளும் அவளை மொத்தமா பிடிக்குது. அவளோட ரத்தத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உரிய ஆரம்பிக்கு. அவளும் அந்த கைகள் எல்லாத்தையும் வெட்டுறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அவளோட கையை அவளால சுத்தமா அசைக்கவே முடியல. எதனால என்னோட கையை என்னால அசைக்க முடியல அப்படின்னு சொல்லி அவ யோசிக்க அவளோட அக்கா அவளுக்கு ஞாபகத்துக்கு வரா. ஏன்னா நான் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அவளோட ஸ்வாட கீழே போடுறா. அவளை காப்பாத்துற அந்த சேவையை யோசிச்சு பார்த்து என்னை மன்னிச்சிருங்க, நானும் உங்களை மாதிரி நிறைய பேத்த காப்பாத்துறேன் ஆசைப்பட்டேன். ஆனா என்னால அதை பண்ண முடியல அலிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கான். அலிஷா மனசுக்குள்ள இந்த வாய் இவர் தான் என்னை காப்பாத்தினவர் அப்படின்னு சொல்லி பாக்கா. அந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரி ஓகே நண்பர்களே, கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் ஹைப் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு பாருங்க. நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.